Hi guys, welcome back to Vibe with Venkat. இன்னைக்கு நம்ம வீடியோல கோயம்புத்தூர்ல வருஷம் பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்ம கோணியம்மன் தேர் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல எது ஃபேமஸான செலிப்ரேஷன் கேட்டிங்கன்னா மகா சிவராத்திரி ஈஷா டெம்பிள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த கோணியம்மன் தேர் திருவிழா தாங்க. ஏன்னா இந்த சிவராத்திரி ஈஷாலாம் இப்பதான் கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. ஆனா காலங்காலமா கோயம்புத்தூர் மக்களால கோலாகலமா கொண்டாடப்படுறதுன்னா அது இந்த கோணியம்மன் தேர் திருவிழா தாங்க. அதுக்கு காரணம் நம்ம கோணியம்மன் தான் கோயம்புத்தூரோட காவல் தெய்வமா கருதப்படுது. நம்மளை காக்கிற சாமிக்கு நம்ம தானே சிறப்பா ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வருஷம் மார்ச் மாசம் ஆனாலே நம்ம கோயம்புத்தூர்ல கோணியம்மன் தேர் திருவிழா ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தேர் திருவிழா நடக்க போகுது. இதுக்காக மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா காலையில இருந்தே தேரை பார்க்க வந்திருக்காங்க. இப்ப மணி பாத்தீங்கன்னா 6:30 தாங்க ஆகுது. ஆனா இப்பவே பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, தேரை இழுத்துட்டு போகும் போதெல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு. மதியானம் தேர் இழுக்கும் போதெல்லாம் மக்கள் வெள்ளத்துல இந்த தேர் மிதந்துட்டு வர மாதிரி இருக்குங்க. கோயம்புத்தூரோட பாதி மக்கள், ஏன் முக்காவாசி மக்களே இங்கதான் இருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த தேர் திருவிழா ஏதோ சாதாரணமாலாம் நடந்துராதுங்க. கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் அண்ட் கிரௌடட் ஏரியா அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம டவுன் ஹால் தான். ஏன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல் கிரௌடடா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த டவுன் ஹால தேர் திருவிழாக்காக ஒரு நாள் ஃபுல்லா பிளாக் பண்ணி இந்த டவுன் ஹால்ல தாங்க தேரையே இழுத்துட்டு போவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த தேர் திருவிழா எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத. அதனாலதான் இந்த தேர் திருவிழாவை விமர்சையா எடுத்து கொண்டாடுறாங்க. காலையில 5 மணில இருந்தே மக்கள் எல்லாரும் தேர்கிட்ட வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பட் நான் வந்து ஒரு 6:30 கிட்ட தான் வந்தேன். இப்பவே இங்க செம்ம கிரௌடடா இருந்துச்சு. அண்ட் காலையிலே நம்ம கோணியம்மனை சிறப்பா அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டான டைமுக்கு தாண்டா வந்திருக்கும்னு சொல்லி நானும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியெல்லாம் போயிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அது என்னன்னா, இங்க பக்கத்திலேயே உப்பெல்லாம் விற்பாங்க. அதை வாங்கி நம்ம தேர் மேல போட்டுட்டு தான் இங்க இருந்து போகணும். அந்த உப்பு எதுக்காக போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இதை வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இங்க தேர் திருவிழாக்கு பொம்மை கடை இது எல்லாத்தையும் தாண்டி உப்பு கடை தான் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க வர மக்கள் எல்லாருமே கண்டிப்பா உப்பு வாங்கி தேர் மேல போட்டுட்டு தாங்க போவாங்க. இப்ப சொன்னது எல்லாத்த விட இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோணியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல மக்கள் பசியாறதுக்காக அன்னதானம் போடுவாங்க. காலையில 6:30 மணி தான் ஆகுது. ஆனா இப்பவுமே பாத்தீங்கன்னா அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டவுன் ஹால்ல இருக்க சின்ன சின்ன கடைகள் ஆரம்பிச்சு பெரிய கடைகள் வரைக்கும் எல்லாருமே மக்கள் பசியாறதுக்காக அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அவங்களால முடிஞ்சது ஜூஸா இருக்கட்டும், ஸ்வீட்டா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், எதை வேணா அன்னதானமா கொடுப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கோணியம்மன் தேர் அன்னைக்கு லீவே விட்டுருவாங்க. ஸோ இங்க காலையில வந்துட்டோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ஜூஸ், பிஸ்கெட், ஸ்நாக்ஸ்னு எல்லாமே கிடைக்கும். அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். இதை விட டவுன் ஹால்ல மசூதி இருக்கும். அவங்களுமே கோணியம்மன் தேருக்காக அன்னதானம் போடுவாங்க. ஸோ இப்படி ஜாதி மதம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கோலாகலமா கொண்டாடுறது தான் இந்த கோணியம்மன் தேர் திருவிழா. ஸோ கோயம்புத்தூர்ல இருக்க மக்கள் யாராவது இது வரைக்கும் இந்த தேர் திருவிழால கலந்துகிட்டதே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இன்னைக்கு போய் உங்க தலையை காட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த தேர் திருவிழா பாத்தீங்கன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 2 மணில இருந்து தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர் இங்கேயே தாங்க இருக்கும். ஸோ நீங்க இங்க வந்து சாமியை பார்த்துக்கலாம். அண்ட் தேர் இழுக்கும் போதும் அதுல கலந்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேலை இருக்கு, வேலைக்கு போகணும் அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 8 o'clock 9 o'clock கூட வரலாம். ஏன்னா தேர் ஃபுல்லா இழுத்து முடிச்சுட்டு திரும்ப இங்கேயே தான் வந்து தரிசனத்துக்கு வைப்பாங்க. நீங்க அந்த டைம்ல கூட வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். சோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சோ இந்த வீடியோவை கோயம்புத்தூர்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு கோயம்புத்தூரோட பிரம்மாண்டமான தேர் திருவிழாவை ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.